गुरुशुक्रशनिभ्यश्च राघवे केतवे नमो नमः नमो பஞ்சபூதங்கள் விளக்க முடியாத ஆதி முதல் கடவுள். சிறந்த தலைகளைந்தும் பஞ்சபூதங்கள் விளக்க முடியாத ஆதி முதல் கடவுள். சிந்தனையில் விடை காண முடியாத ஒலியோங்காரம். உலகமெல்லாம் ஆட்சி செய்யும் மந்திரம் ஓங்காரம். சிறந்த தலைகளைந்தும் பஞ்சபூதங்கள் விளக்க முடியாத ஆதி முதல் கடவுள். பிரம்மனை புரிந்து கொண்டால் முக்தி நிச்சயம். கல்வி சிறப்புற வேண்டியது பிரம்ம ஞானம். பிரம்மனை புரிந்து கொண்டால் முக்தி நிச்சயம். கல்வி சிறப்புற வேண்டியது பிரம்ம ஞானம். பண்டிதர்கள் ஒளி மின்ன வேண்டியது பிரம்ம ஞானம். இயற்கையெங்கும் நிறைந்த ஒளி பிரம்ம ஞானம். பண்டிதர்கள் ஒளி மின்ன வேண்டியது பிரம்ம ஞானம். இயற்கையெங்கும் நிறைந்த ஒளி பிரம்ம ஞானம். சிறந்த தலைகளைந்தும் பஞ்சபூதங்கள் விளக்க முடியாத ஆதி முதல் கடவுள். இதயத்தை ஆழ்ச்சி புரியும் ஓங்காரம். என்றும் நன்மை கொடுப்பது ஓங்காரம். இதயத்தை ஆழ்ச்சி புரியும் ஓங்காரம். என்றும் நன்மை கொடுப்பது ஓங்காரம். முதல் சொல் மனம் மகிழ்ந்த ஒலியே ஓங்காரம். இயற்கையெங்கும் நிறைந்த ஒலியே ஓங்காரம். முதல் சொல் மனம் மகிழ்ந்த ஒலியே ஓங்காரம். இயற்கையெங்கும் நிறைந்த ஒலியே ஓங்காரம். சிறைந்த தலைகளைந்தும் பஞ்சபூதங்கள் விளக்க முடியாத ஆதி முதல் கடவுள். சிந்தனையில் விடை காண முடியாத ஒலியோங்காரம். உலகமெல்லாம் ஆட்சி செய்யும் மந்திரம் ஓங்காரம். சிறந்த
பத்தகைகளைந்தும் பஞ்சபூதங்கள் விளக்க முடியாது ஆதி முதல் கடவுள். മഞ്ജിമശിരസഞ്ജം പഞ്ചഭൂതങ്ങൾ അനിർവചനീയം സൃഷ്ടിഗുപ്തമന്ത്രം അചിന്യം ജ്ഞാനം ശ്രുതിയോംകാരം അർപ്പിതമഖിലം പൊരുളോംകാരം. മഞ്ജിമശിരസഞ്ജം പഞ്ചഭൂതങ്ങൾ അനിർവചനീയം സൃഷ്ടിഗുപ്തമന്ത്രം അചിന്യം ജ്ഞാനം ശ്രുതിയോംകാരം അർപ്പിതമഖിലം പൊരുളോംകാരം. ശിരസഞ്ജം പഞ്ചഭൂതങ്ങൾ അനിർവചനീയം സൃഷ്ടിഗുപ്തമന്ത്രം അചിന്യം ജ്ഞാനം ശ്രുതിയോംകാരം അർപ്പിതമഖിലം പൊരുളോംകാരം. അംഘഹരണം മന്ത്രചർച്ചനം ആദിവചനം നിരാകാരം വിശ്വധ്വനിലയം ബ്രഹ്മശീർഷം. ആദിവചനം നിരാകാരം വിശ്വധ്വനിലയം ബ്രഹ്മശീർഷം. മഞ്ജിമശിരസഞ്ജം പഞ്ചഭൂതങ്ങൾ അനിർവചനീയം സൃഷ്ടിഗുപ്തമന്ത്രം അചിന്യം ജ്ഞാനം ശ്രുതിയോംകാരം അർപ്പിതമഖിലം പൊരുളോംകാരം.
கோவில் பிரம்மரூபம் என்றுமொலிக்கும் மந்திரமோங்காரம். இதய கோவில் பிரம்மரூபம் என்றுமொலிக்கும் மந்திரமோங்காரம். உலகத்தை இயக்கிக் கொண்டிருப்பது ஓங்காரம். வாழ்க்கை சிறப்படைய தேவை ஓங்காரம். உலகத்தை இயக்கிக் கொண்டிருப்பது ஓங்காரம். வாழ்க்கை சிறப்படைய தேவை ஓங்காரம். இதய கோவில் பிரம்மரூபம் என்றும் ஒலிக்கும் மந்திரமோங்காரம். ஓங்கார மந்திரத்தால் கிடைப்பது மோட்சம். ஓங்கார மந்திரத்தை புரிவது புனிதம். ஓங்கார மந்திரத்தால் கிடைப்பது மோட்சம். ஓங்கார மந்திரத்தை புரிவது புனிதம். அணுவிலிருந்து அந்தம் வரை படைத்தது பிரம்மம். இதய கோவில் பிரம்மரூபம் என்றும் ஒலிக்கும் மந்திரமோங்காரம். என்றும் ஒளியுடன் நிறைந்தது ஓங்காரம். என்றும் இனிமை கொடுக்கும் ஓங்காரம். என்றும் ஒளியுடன் நிறைந்தது ஓங்காரம். என்றும் இனிமை கொடுக்கும் ஓங்காரம். கவலைகளை அகற்றும் மந்திரம் ஓங்காரம். இதய கோவில் பிரம்மரூபம் என்றுமொலிக்கும் மந்திரமோங்காரம். உலகத்தை இயக்கிக் கொண்டிருப்பது ஓங்காரம். வாழ்க்கை சிறப்படைய தேவை ஓங்காரம். இதய கோவில் பிரம்மரூபம் என்றும் ஒலிக்கும் மந்திரமோங்காரம்.
பஞ்சபூதங்கள் விளக்க முடியாத ஆதி முதல் கடவுள். சிறந்த தலை களைந்தும் பஞ்சபூதங்கள் விளக்க முடியாத ஆதி முதல் கடவுள். சிந்தனையில் விடை காண முடியாத ஒலியோங்காரம். உலகமெல்லாம் ஆட்சி செய்யும் மந்திரம் ஓங்காரம். சிறந்த தகைகளைந்தும் பஞ்சபூதங்கள் விளக்க முடியாத ஆதி முதல் கடவுள். பிரம்மனை புரிந்து கொண்டால் முக்தி நிச்சயம். கல்வி சிறப்புற வேண்டியது பிரம்மஞானம். பிரம்மனை புரிந்து கொண்டால் முக்தி நிச்சயம். கல்வி சிறப்புற வேண்டியது பிரம்மஞானம். பண்டிதர்கள் ஒளி மின்ன வேண்டியது பிரம்மஞானம். இயற்கையெங்கும் நிறைந்த ஒளி பிரம்மஞானம். பண்டிதர்கள் ஒளி மின்ன வேண்டியது பிரம்மஞானம். இயற்கையெங்கும் நிறைந்த ஒளி பிரம்மஞானம். சிறைந்த தகைகளைந்தும் பஞ்சபூதங்கள் விளக்க முடியாத ஆதி முதல் கடவுள். இதயத்தை ஆழ்ச்சி புரியும் ஓங்காரம். என்றும் நன்மை கொடுப்பது ஓங்காரம். இதயத்தை ஆழ்ச்சி புரியும் ஓங்காரம். என்றும் நன்மை கொடுப்பது ஓங்காரம். முதல் சொல் மனம் மகிழ்ந்த ஒலியே ஓங்காரம். இயற்கையெங்கும் நிறைந்த ஒலியே ஓங்காரம். முதல் சொல் மனம் மகிழ்ந்த ஒலியே ஓங்காரம். இயற்கையெங்கும் நிறைந்த ஒலியே ஓங்காரம். சிறைந்த தலைகளைந்தும் பஞ்சபூதங்கள் விளக்க முடியாத ஆதி முதல் கடவுள். சிந்தனையில் விடை காண முடியாத ஒலியோங்காரம். உலகமெல்லாம் ஆட்சி செய்யும் மந்திரம் ஓங்காரம். சிறைந்த தகைகளைந்தும் பஞ்சபூதங்கள் விளக்க முடியாத ஆதி முதல் கடவுள். മഞ്ജിമശിരസഞ്ജം പഞ്ചഭൂതങ്ങൾ അനിർവചനീയം. സൃഷ്ടിഗുപ്തമന്ത്രം അചിന്യം ജ്ഞാനം. ശ്രുതിയോംകാരം അർപ്പിതമഖിലം പൊരുളോംകാരം. മഞ്ജിമശിരസഞ്ജം പഞ്ചഭൂതങ്ങൾ അനിർവചനീയം. സൃഷ്ടിഗുപ്തമന്ത്രം അചിന്യം ജ്ഞാനം. ശ്രുതിയോംകാരം അർപ്പിതമഖിലം
ശിരസഞ്ചും പഞ്ചഭൂതങ്ങൾ അനിർവചനീയം സൃഷ്ടിഗുപ്തമന്ത്രം അചിന്യം ജ്ഞാന ശ്രുതിയോംകാരം അർപ്പിതമഖിലം പൊരുളോംകാരം. അംഘഹരണം മന്ത്രചർച്ചനം ആദിവചനം നിരാകാരം വിശ്വധ്വനിലയം ബ്രഹ്മശീർഷം ആദിവചനം നിരാകാരം വിശ്വധ്വനിലയം ബ്രഹ്മശീർഷം മഞ്ജിമശിരസഞ്ചം പഞ്ചഭൂതങ്ങൾ അനിർവചനീയം സൃഷ്ടിഗുപ്തമന്ത്രം അചിന്യം ജ്ഞാന ശ്രുതിയോംകാരം അർപ്പിതമഖിലം പൊരുളോംകാരം. ഗുരു ബ്രഹ്മ ഗുരുർവിഷ്ണു ഗുരുർദേവോ മഹേശ്വര ഗുരു സാക്ഷാത് പരബ്രഹ്മ തസ്മൈ ശ്രീ ഗുരുവേ നമഃ. ബ്രഹ്മജ്ഞാനേതി ബ്രാഹ്മണഃ സത്യം വദ ധർമ്മം ചര അതിഥിദേവോ ഭവ. ബ്രഹ്മജ്ഞാനേതി ബ്രാഹ്മണഃ സത്യം വദ ധർമ്മം ചര അതിഥിദേവോ ഭവ. ബ്രഹ്മജ്ഞാനേതി ബ്രാഹ്മണഃ സത്യം വദ ധർമ്മം ചര അതിഥിദേവോ ഭവ. അതിഥിദേവോ ഭവ. ബ്രഹ്മജ്ഞാനേതി ബ്രാഹ്മണഃ സത്യം വദ ധർമ്മം ചര
അതിഥി ദേവോ ഭവ അതിഥി ദേവോ ഭവ பஞ்சபூதங்கள் விளக்க முடியாத ஆதி முதல் கடவுள். சிறந்த தலைகளைந்தும் பஞ்சபூதங்கள் விளக்க முடியாத ஆதி முதல் கடவுள். சிந்தனையில் விடை காண முடியாத ஒலியோங்காரம். உலகமெல்லாம் ஆட்சி செய்யும் மந்திரம் ஓங்காரம். சிறந்த தலைகளைந்தும் பஞ்சபூதங்கள் விளக்க முடியாத ஆதி முதல் கடவுள். பிரம்மனை புரிந்து கொண்டால் முக்தி நிச்சயம். கல்வி சிறப்புற வேண்டியது பிரம்மஞானம். பிரம்மனை புரிந்து கொண்டால் முக்தி நிச்சயம். கல்வி சிறப்புற வேண்டியது பிரம்மஞானம். பண்டிதர்கள் ஒளி மின்ன வேண்டியது பிரம்மஞானம். இயற்கையெங்கும் நிறைந்த ஒளி பிரம்மஞானம். பண்டிதர்கள் ஒளி மின்ன வேண்டியது பிரம்மஞானம். இயற்கையெங்கும் நிறைந்த ஒளி பிரம்மஞானம். சிறந்த தலைகளைந்தும் பஞ்சபூதங்கள் விளக்க முடியாத ஆதி முதல் கடவுள். இதயத்தை ஆழ்ச்சி புரியும் ஓங்காரம். என்றும் நன்மை கொடுப்பது ஓங்காரம். இதயத்தை ஆட்சி புரியும் ஓங்காரம். என்றும் நன்மை கொடுப்பது ஓங்காரம். முதல் சொல் மனம் மகிழ்ந்த ஒலியே ஓங்காரம். இயற்கையெங்கும் நிறைந்த ஒளியே ஓங்காரம். முதல் சொல் மனம் மகிழ்ந்த ஒலியே ஓங்காரம். இயற்கையெங்கும் நிறைந்த ஒளியே ஓங்காரம். சிறைந்த தலைகளைந்தும் பஞ்சபூதங்கள் விளக்க முடியாத ஆதி முதல் கடவுள். சிந்தனையில் விடை காண முடியாத ஒலியோங்காரம். உலகமெல்லாம் ஆட்சி செய்யும் மந்திரம் ஓங்காரம். சிறந்த தலைகளைந்தும் பஞ்சபூதங்கள் விளக்க முடியாத ஆதி முதல் கடவுள்.
മഞ്ജിമ ശിരസഞ്ചം പഞ്ചഭൂതങ്ങൾ അനിർവചനീയം സൃഷ്ടി ഗുപ്തമന്ത്രം അചിന്യം ജ്ഞാനം ശ്രുതിയോംകാരം അർപ്പിതമഖിലം പൊരുളോംകാരം മഞ്ജിമ ശിരസഞ്ചം പഞ്ചഭൂതങ്ങൾ അനിർവചനീയം സൃഷ്ടി ഗുപ്തമന്ത്രം അചിന്യം ജ്ഞാനം ശ്രുതിയോംകാരം അർപ്പിതമഖിലം പൊരുളോംകാരം ശിരസഞ്ചം പഞ്ചഭൂതങ്ങൾ അനിർവചനീയം സൃഷ്ടി ഗുപ്തമന്ത്രം അചിന്യം ജ്ഞാനം ശ്രുതിയോംകാരം അർപ്പിതമഖിലം പൊരുളോംകാരം അംഘഹരണം മന്ത്രചർച്ചനം ആദിവചനം നിരാകാരം വിശ്വധ്വനിലയം ബ്രഹ്മശീർഷം ആദിവചനം നിരാകാരം വിശ്വധ്വനിലയം ബ്രഹ്മശീർഷം മഞ്ജിമ ശിരസഞ്ചം പഞ്ചഭൂതങ്ങൾ അനിർവചനീയം സൃഷ്ടി ഗുപ്തമന്ത്രം അചിന്യം ജ്ഞാനം ശ്രുതിയോംകാരം അർപ്പിതമഖിലം പൊരുളോംകാരം കോവിൽ ബ്രഹ്മരൂപം என்றுமொலிக்கும் മന്ദിരമോങ്കാരം കോവിൽ ബ്രഹ്മരൂപം என்றுமொலிக்கும் മന്ദിരമോങ്കാരം உலகத்தை இயக்கிக் கொண்டிருப்பது ஓங்காரம் வாழ்க்கை சிறப்படைய தேவை ஓங்காரம் உலகத்தை இயக்கிக் கொண்டிருப்பது ஓங்காரம் வாழ்க்கை சிறப்படைய
ஓங்கார மந்திரத்தால் கிடைப்பது மோட்சம். ஓங்கார மந்திரத்தை புரிவது புனிதம். ஓங்கார மந்திரத்தால் கிடைப்பது மோட்சம். ஓங்கார மந்திரத்தை புரிவது புனிதம். அணுவிலிருந்து அந்தம் வரை படைத்தது பிரம்மம். வாழ்வில் ஒளிபட தேவை ஓங்காரம். ஓங்காரம் அணுவிலிருந்து அந்தம் வரை படைத்தது பிரம்மம். வாழ்வில் ஒளிபட தேவை ஓங்காரம். ஓங்காரம் இதய கோவில் பிரம்மரூபம். என்றும் ஒலிக்கும் மந்திரம் ஓங்காரம். என்றும் ஒளியுடன் நிறைந்தது ஓங்காரம். என்றும் இனிமை கொடுக்கும் ஓங்காரம். என்றும் ஒளியுடன் நிறைந்தது ஓங்காரம். என்றும் இனிமை கொடுக்கும் ஓங்காரம். கவலைகளை அகற்றும் மந்திரம் ஓங்காரம். வாழ்வில் ஒளிபட தேவை ஓங்காரம். ஓங்காரம் கவலைகளை அகற்றும் மந்திரம் ஓங்காரம். வாழ்வில் ஒளிபட தேவை ஓங்காரம். ஓங்காரம் இதய கோவில் பிரம்மரூபம். என்றும் ஒலிக்கும் மந்திரம் ஓங்காரம். உலகத்தை இயக்கிக் கொண்டிருப்பது ஓங்காரம். வாழ்க்கை சிறப்படைய தேவை ஓங்காரம். இதய கோவில் பிரம்மரூபம். என்றும் ஒலிக்கும் மந்திரம் ஓங்காரம். சிறைந்த தலைகளைந்தும் பஞ்சபூதங்கள் விளக்க முடியாத ஆதி முதல் கடவுள். சிறந்த தலை களைந்தும் பஞ்சபூதங்கள் விளக்க முடியாது ஆதி முதல் கடவுள். சிந்தனையில் விடை காண முடியாத ஒளி ஓங்காரம். சிந்தனையில் விடை காண முடியாத ஒலியோங்காரம். உலகமெல்லாம் ஆட்சி செய்யும் மந்திரம் ஓங்காரம். சிறைந்த தலை களைந்தும் பஞ்சபூதங்கள் விளக்க முடியாது ஆதி முதல் கடவுள். பிரம்மனை புரிந்து கொண்டால் முக்தி நிச்சயம். கல்வி சிறப்புற
വേണ്ടിയത് ബ്രഹ്മജ്ഞാനം. ബ്രഹ്മനെ പുരന്തുകൊണ്ടാൻ മുക്തി നിശ്ചയം. കൽവി സിറപ്പുറ വേണ്ടിയത് ബ്രഹ്മജ്ഞാനം. പണ്ഡിതകളൊളി മിന്ന വേണ്ടിയത് ബ്രഹ്മജ്ഞാനം. ഇഴക്കെങ്കും നിറൈந்த ഒലി ബ്രഹ്മജ്ഞാനം. പണ്ഡിതകളൊളി മിന്ന വേണ്ടിയത് ബ്രഹ്മജ്ഞാനം. ഇഴക്കെങ്കും നിറൈந்த ഒലി ബ്രഹ്മജ്ഞാനം. சிதைந்த தலைகளைந்தும் பஞ்சபூதங்கள் விளக்க முடியாது ஆதி முதல் கடவுள். இதயத்தை ஆழ்த்தி புரியும் ஓங்காரம் என்றும் நன்மை கொடுப்பது ஓங்காரம். இதயத்தை ஆழ்த்தி புரியும் ஓங்காரம் என்றும் நன்மை கொடுப்பது ஓங்காரம். முதல் சொல் மனம் மகிழ்ந்த ஒலியே ஓங்காரம். இழக்கெங்கும் நிறைந்த ஒலியே ஓங்காரம். முதல் சொல் மனம் மகிழ்ந்த ஒலியே ஓங்காரம். இழக்கெங்கும் நிறைந்த ஒலியே ஓங்காரம். சிறைந்த தலைகளைந்தும் பஞ்சபூதங்கள் விளக்க முடியாத ஆதி முதல் கடவுள். சிந்தனையில் விடை காண முடியாத ஒலியோங்காரம். உலகமெல்லாம் ஆட்சி செய்யும் மந்திரம் ஓங்காரம். சிதைந்த தகைகளைந்தும் பஞ்சபூதங்கள் விளக்க முடியாத ஆதி முதல் கடவுள். മഞ്ജിമശിരസഞ്ജം പഞ്ചഭൂതങ്ങൾ അനിർവചനീയം. സൃഷ്ടി ഗുപ്തമന്ത്രം അചിന്യം ജ്ഞാനം. ശ്രുതിയോംകാരം അർപ്പിതമഖിലം പൊരുളോംകാരം. മഞ്ജിമശിരസഞ്ജം പഞ്ചഭൂതങ്ങൾ അനിർവചനീയം. സൃഷ്ടി ഗുപ്തമന്ത്രം അചിന്യം ജ്ഞാനം. ശ്രുതിയോംകാരം അർപ്പിതമഖിലം പൊരുളോംകാരം. പഞ്ചഭൂതങ്ങൾ
അനിർവചനീയം സൃഷ്ടിഗുപ്തമന്ത്രം അചിന്യം ജ്ഞാന ശ്രുതിയോംകാരം അർപ്പിതമഖിലം പൊരുളോംകാരം. അന്തരലയനം ആലംഘനിസ്വനം അംഘഹരണം മന്ത്രചർച്ചനം. അന്തരലയനം ആലംഘനിസ്വനം അംഘഹരണം മന്ത്രചർച്ചനം. ആദിവചനം നിരാകാരം വിശ്വധ്വനിലയം ബ്രഹ്മശീർഷം. ആദിവചനം നിരാകാരം വിശ്വധ്വനിലയം ബ്രഹ്മശീർഷം. മഞ്ജിമശിരസഞ്ജം പഞ്ചഭൂതങ്ങൾ അനിർവചനീയം സൃഷ്ടിഗുപ്തമന്ത്രം അചിന്യം ജ്ഞാന ശ്രുതിയോംകാരം അർപ്പിതമഖിലം പൊരുളോംകാരം. ഗുരു ബ്രഹ്മ ഗുരുർവിഷ്ണു ഗുരുർദേവോ മഹേശ്വര ഗുരു സാക്ഷാത് പരബ്രഹ്മ തസ്മൈ ശ്രീ ഗുരുവേ നമഃ. ब्रह्मज्ञानेति ब्राह्मणः सत्यं वद धर्मं चर अतिथिदेवो भव. ब्रह्मज्ञानेति ब्राह्मणः सत्यं वद धर्मं चर अतिथिदेवो भव. ब्रह्मज्ञानेति ब्राह्मणः सत्यं वद धर्मं चर अतिथिदेवो भव. अतिथिदेवो भव. ब्रह्मज्ञानेति ब्राह्मणः सत्यं वद धर्मं चर
അതിഥിദേവോ ഭവ അതിഥിദേവോ ഭവ. பஞ்சபூதங்கள் விளக்க முடியாத ஆதி முதல் கடவுள். சிறந்த தலைகளைந்தும் பஞ்சபூதங்கள் விளக்க முடியாத ஆதி முதல் கடவுள். சிந்தனையில் விடை காண முடியாத ஒலியோங்காரம். உலகமெல்லாம் ஆட்சி செய்யும் மந்திரம் ஓங்காரம். சிறந்த தலைகளைந்தும் பஞ்சபூதங்கள் விளக்க முடியாத ஆதி முதல் கடவுள். பிரம்மனை புரிந்து கொண்டால் முக்தி நிச்சயம். கல்வி சிறப்புற வேண்டியது பிரம்மஞானம். பிரம்மனை புரிந்து கொண்டால் முக்தி நிச்சயம். கல்வி சிறப்புற வேண்டியது பிரம்மஞானம். பண்டிதர்கள் ஒளி மின்ன வேண்டியது பிரம்மஞானம். இயற்கையெங்கும் நிறைந்த ஒளி பிரம்மஞானம். பண்டிதர்கள் ஒளி மின்ன வேண்டியது பிரம்மஞானம். இயற்கையெங்கும் நிறைந்த ஒளி பிரம்மஞானம். சிறந்த தலைகளைந்தும் பஞ்சபூதங்கள் விளக்க முடியாத ஆதி முதல் கடவுள். இதயத்தை ஆழ்த்தி புரியும் ஓங்காரம். என்றும் நன்மை கொடுப்பது ஓங்காரம். இதயத்தை ஆட்சி புரியும் ஓங்காரம். என்றும் நன்மை கொடுப்பது ஓங்காரம். முதல் சொல் மனம் மகிழ்ந்த ஒலியே ஓங்காரம். இயற்கையெங்கும் நிறைந்த ஒளியே ஓங்காரம். முதல் சொல் மனம் மகிழ்ந்த ஒலியே ஓங்காரம். இயற்கையெங்கும் நிறைந்த ஒளியே ஓங்காரம். சிறைந்த தலைகளைந்தும் பஞ்சபூதங்கள் விளக்க முடியாத ஆதி முதல் கடவுள். சிந்தனையில் விடை காண முடியாத ஒலியோங்காரம். உலகமெல்லாம் ஆட்சி செய்யும் மந்திரம் ஓங்காரம். சிறந்த தலைகளைந்தும் பஞ்சபூதங்கள் விளக்க முடியாத ஆதி முதல் கடவுள்.
മഞ്ജിമശിരസഞ്ജം പഞ്ചഭൂതങ്ങൾ അനിർവചനീയം സൃഷ്ടി ഗുപ്തമന്ത്രം അചിന്യം ജ്ഞാന ശ്രുതിയോംകാരം അർപ്പിതമഖിലം പൊരുളോംകാരം മഞ്ജിമശിരസഞ്ജം പഞ്ചഭൂതങ്ങൾ അനിർവചനീയം സൃഷ്ടി ഗുപ്തമന്ത്രം അചിന്യം ജ്ഞാന ശ്രുതിയോംകാരം അർപ്പിതമഖിലം പൊരുളോംകാരം മുക്തിദായകം ബ്രഹ്മനിപഠം വിദ്യാഗമം ബ്രഹ്മസ്മരണം മുക്തിദായകം ബ്രഹ്മനിപഠം വിദ്യാഗമം ബ്രഹ്മസ്മരണം വിപ്രനേത്രേ ജ്യോതിർകിരണം വിശ്വധ്വനിലയം ബ്രഹ്മശീർഷം വിപ്രനേത്രേ ജ്യോതിർകിരണം വിശ്വധ്വനിലയം ബ്രഹ്മശീർഷം മഞ്ജിമശിരസഞ്ജം പഞ്ചഭൂതങ്ങൾ അനിർവചനീയം സൃഷ്ടി ഗുപ്തമന്ത്രം അചിന്യം ജ്ഞാന ശ്രുതിയോംകാരം അർപ്പിതമഖിലം പൊരുളോംകാരം അന്തരലയനം ആലംഘനിസ്വനം അംഘഹരണം മന്ത്രചർച്ചനം അന്തരലയനം ആലംഘനിസ്വനം അംഘഹരണം മന്ത്രചർച്ചനം ആദിവചനം നിരാകാരം വിശ്വധ്വനിലയം ബ്രഹ്മശീർഷം ആദിവചനം നിരാകാരം വിശ്വധ്വനിലയം ബ്രഹ്മശീർഷം മഞ്ജിമശിരസഞ്ജം
വളരെയധികം ആലോചിച്ചു. ഞാൻ 2014 6 ദിവസം കേരള യാത്ര, 3 ദിവസം പോർട്ട് ബ്ലെയർ, 54 ദിവസം ശ്രീ മഹാഭാരത യാത്ര, അതായത് നമ്മുടെ എല്ലാ സംസ്ഥാനങ്ങളിലും പോയി ഇതൊക്കെ നടത്തി. പ്രസ് കോൺഫറൻസ്, ആൾക്കാരുമായിട്ട് 1000-10,000ങ്ങളുമായിട്ട് നമ്മൾ ഇത് ഡിസ്കഷൻ നടത്തി. അപ്പോൾ എന്നിട്ട് എൻ്റെ ബുക്ക് കാസ്റ്റവേ ഇന്ത്യ ഹിന്ദുയിസം ആൻഡ് ടച്ചബിലിറ്റി അങ്ങനൊരു പുസ്തകം ഞാൻ 2013 എഴുതി പബ്ലിഷ് ചെയ്തു. ഡൽഹിയിൽ മനാസ് പബ്ലിക്കേഷൻ എന്ന് പറയുന്ന പബ്ലിക്കേഷനാണ് പബ്ലിഷ് ചെയ്തത്. അപ്പോൾ ആ ബുക്കിൻ്റെ കോപ്പി തന്നെ നമ്മുടെ അന്നിരുന്ന എല്ലാ സുപ്രീം കോടതി ജഡ്ജസിനും നമ്മുടെ പാർലമെൻറ്റ് മെമ്പേഴ്സിനും MPs MLAs അവർക്കെല്ലാം കിട്ടി. ഡൽഹിയിലുള്ളവർക്കെല്ലാം ബൈ ഹാർഡ് കിട്ടി. UN ചീഫിന് തന്നെ അന്ന് ശ്രീ ബാൽക്കി മോണായിരുന്നു, അദ്ദേഹത്തിന് നമ്മൾ കൊറിയർ ചെയ്ത് അയച്ചു കൊടുത്തു. അങ്ങനെ എല്ലാവർക്കും പല രാജ്യങ്ങളുടെ ഹെഡ്സിനും നമ്മളതെല്ലാം അയച്ചു കൊടുത്തു. അവിടെല്ലാം ചർച്ചയുണ്ട്. അപ്പോൾ എന്നിട്ട് നമ്മുടെ ഗവൺമെൻറ് അതിനു വേണ്ടി ഒന്നും ചെയ്യുന്നില്ല. അതായത് അവർക്ക് ജാതി പോകണ്ട, ജാതി കളയണ്ട, ജാതി നിർമ്മാർജ്ജനം ചെയ്താൽ അവർക്ക് വോട്ട് ആര് ചെയ്യും? ആ ഒരു കാരണത്താലാണ് ജാതിയെ ഇല്ലാതാക്കുന്നത്. അല്ലെങ്കിൽ എല്ലാവർക്കും അറിയാം ജാതി എന്ന് പറയുന്നത് മൃഗീയമാണ്. അതായത് ജാതി എന്ന് പറയുമ്പോൾ അവിടെ മനുഷ്യനില്ല, ജാതി എന്ന് പറയുമ്പോൾ മൃഗങ്ങൾ തന്നെയാണ്. കാരണം ജാതി എന്നൊരു വാക്ക് പോലും മനുഷ്യൻ്റെ ഇടയിൽ ഉപയോഗിക്കാൻ പാടില്ല. മനുഷ്യൻ ഒരു സ്പെസീസേ ഉള്ളൂ. അതായത് സ്ത്രീയും പുരുഷനും തന്നെ ഒരേ ഒരു സ്പെസീസ്, അത് രണ്ടല്ല, അവർ രണ്ടും മനുഷ്യരാണ്. ചിലർ പറയാനുള്ള 2 ജാതിയാണ്. സ്ത്രീ പുരുഷനും 2 ജാതിയല്ല, സ്ത്രീ പുരുഷനും മനുഷ്യർ തന്നെയാണ്. അതേസമയം നമ്മൾ ഇതിലെടുക്കത്തില്ല, നമ്മുടെ മൃഗങ്ങളിലാണെങ്കിൽ ആന, കുതിര, കരടി, പശു, പട്ടി, അങ്ങനെ പൂച്ച, ഇതെല്ലാം ഉണ്ട്. അപ്പോൾ അതിനെ തരംതിരിച്ചറിയാനാണ് ഈ ജാതി എന്നുള്ള ഒരു പദം തന്നെ ഉപയോഗിക്കുന്ന കാസ്റ്റ്. അത് 300 വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് ഇല്ലായിരുന്നു. നമ്മുടെ പലർക്കും അത് അറിയില്ല, കാരണം ഈ അറിവൊന്നും താഴോട്ട് വന്നിട്ടില്ല. നമ്മുടെ പാദയാത്രയ്ക്ക് ശേഷമാണ് ആൾക്കാർക്ക് ഇപ്പോൾ അതൊക്കെ ഒരു അറിവ് വന്നു തുടങ്ങിയത്, ജാതി. അപ്പം ജാതി എന്ന് പറഞ്ഞാൽ അടിമത്വമാണ്. വാമനാവതാരം ഞാൻ 40 വർഷത്തിൽ കൂടുതൽ റിസർച്ച് ചെയ്ത് കണ്ടുപിടിച്ച് എഴുതിയ ഒരു പുസ്തകമാണ് ഈ കാസ്റ്റവേ എന്ന് പറയുന്ന പുസ്തകം. അപ്പോൾ അതിനകത്തെല്ലാം ഞാൻ വിവരിച്ചിട്ടുണ്ട്. നമ്മുടെ സംസ്കൃതിയും നമ്മുടെ എല്ലാം ആ പുസ്തകത്തിൽ, ചെറിയ പുസ്തകത്തിൽ എല്ലാം വിശദീകരിച്ചിട്ടുണ്ട്. ഇവിടുത്തെ പല മഹാന്മാരും അറിവുള്ളവരും മിനിസ്റ്റേഴ്സും എല്ലാം ഇത് വായിക്കുകയും പത്രം ദ്വാര അല്ലെങ്കിൽ കത്തിൽ മൂലം അവർ മറുപടിയും തന്നിട്ടുണ്ട്. ഒരു അറിവാണ് ഇതിനകത്ത്. KK ബോസ് ഇതിനകത്ത് പറഞ്ഞിരിക്കുന്ന എല്ലാം അറിവാണ്. അതിനെ കണ്ണിക്കാൻ ആരെ കൊണ്ട് സത്യമല്ല, കാര്യം അതിൽ എഴുതി വെച്ചിരിക്കുന്നത്. അപ്പോൾ എന്നിട്ട് നമ്മുടെ ഗവൺമെൻറ് ജാതി നിർമ്മാർജ്ജനം നടത്തുന്നില്ല. അപ്പം ഞാൻ 2014 ഞാനിത് നമ്മുടെ മോഡിജി വന്നപ്പോൾ ഞാൻ ഇത് തന്നെ കൊടുത്തു. കോൺസ്റ്റിറ്റ്യൂഷൻ അമെൻമെൻറ്റ് ബില്ല് ഞാൻ സബ്മിറ്റ് ചെയ്തു. ഞാൻ ഒരു സുപ്രീം കോർട്ടിലെ കുറേ സീനിയർ ലോയേഴ്സുമായിട്ട് ഞാനൊരു പാനൽ ഫോം ചെയ്ത് ഞാനുൾപ്പെടെ ഞങ്ങൾ കോൺസ്റ്റിറ്റ്യൂഷൻ അമെൻമെൻറ്റ് ബില്ല് നമ്മൾ ഗവൺമെൻറ് സമർപ്പിച്ചു. പക്ഷേ അവർക്ക് കണ്ടതായിട്ട് കാണിക്കത്തില്ല. അപ്പോൾ എന്നിട്ട് അതുകൊണ്ടാണ് ഞാൻ 2015 ബ്രഹ്മദേവനെ കൊണ്ടുവന്ന് ഭാരതയാത്ര നടത്തിയത്. എന്നിട്ടും അവർ കണ്ടഭാഗം നടിക്കുന്നില്ല. നിങ്ങൾക്കെല്ലാം അറിയാമല്ലോ, കേരള ഗവൺമെൻറ് 2016 പറഞ്ഞു നമുക്ക് ജാതിയില്ല. അതുകൊണ്ട് എന്തായി? അതല്ല എൻ്റെ ഇത് വന്നതിന് ശേഷമാണ്. കാരണം 2013 വരെ ഇന്ത്യയിൽ ആരും ജാതി നിർമ്മാർജ്ജനം ചെയ്തെന്ന് വേണമെന്ന് പറഞ്ഞിട്ടില്ല. നമ്മൾ സ്വാതന്ത്ര്യത്തിന് ശേഷം ആരും തന്നെ പറഞ്ഞിട്ടില്ല. എല്ലാവർക്കും ജാതി വേണം, അത് SC വേണം, ST വേണം, OBC വേണം, ദളിത് വേണം എന്നുള്ള ഒരു ഇതിലാണ് ആൾക്കാർ കിടക്കുന്നത്. അപ്പോൾ അപ്പം പിന്നെ എനിക്കിപ്പോൾ തോന്നി ഒരു ഫിലിം എടുക്കണം. ഫിലിം എടുത്താൽ കുറച്ചുകൂടെ റീച്ച് ആകും, ജനങ്ങളെ ബോധവാന്മാരാക്കാൻ പറ്റും. ജാതി എന്തായാലും നിർമ്മാർജ്ജനം ചെയ്തേ പറ്റൂ. ഇല്ലെങ്കിൽ നമ്മളെ മനുഷ്യരായിട്ട് ലോകം തന്നെ അംഗീകരിക്കുന്നില്ല. നമ്മളിവിടെ നായ്ക്കും മരിക്കും അമ്പലത്തിൽ കയറാം, പക്ഷേ മനുഷ്യന് കയറാൻ പറ്റില്ല, കാര്യം തൊട്ടുകൂടാത്തവരാണ്. അപ്പോൾ ഇതാണ് നമ്മുടെ ബേസിക് പ്രിൻസിപ്പിൾ എന്ന് പറയുന്നത്. അതിനുവേണ്ടിയായിരിക്കും അടുത്ത എൻ്റെ ஆலயத்தை கும்பிடுறத விட ஆலய கட்டணம் கும்பிடணும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு தமிழில். ஏன்னா பல கோடி பொருள் சொத்து மதிப்பு இருந்து கையில் வச்சிருந்தா கூட ஆலயத்தை கட்டுறதுக்கு ஒரு மனப்போக்கம் வேணும். அந்த ஆலயத்தை கட்டினாலும் அது பொதுமக்கள் தரிசனத்துக்காக இண்டிவிஜுவல் இல்லாமல் பொதுமக்களுக்காக அதை பயன்பாட்டுக்கு கொடுக்கக்கூடிய மனப்போக்கம் கொண்டவர்களை நம்ம வரவேற்கிறோம். தென்காசி மாவட்டம் தமிழ்நாடு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அமைந்திருக்கின்ற இந்த தென்காசி ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய தென்காசி பகுதியில் தென்காசி தற்போதைய மாவட்டத்தில் தென்காசி தாலுகாவுக்கு உட்பட்ட பாட்டாக்குறிச்சி பஞ்சாயத்திற்கு எல்லைக்கு உட்பட்ட கீழப்பாட்டாக்குறிச்சி என்ற அழகிய கிராமத்தில் குக்கிராமம். இந்த குக்கிராமத்தில் ஒரு மிக பிரம்மாண்டமான மிகப்பெரிய ஆன்மீகத்தில் ஒரு மன நிறைவாக நாம் இருக்க
வேண்டும் என்ற நோக்கில் ஒரு ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் எந்த எதிர்பார்ப்பு எந்த நோக்கில் அந்த ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது என்பது எடுத்துக்காட்டுகின்ற வகையில் கீழப்பாட்டாக்குறிச்சி என்ற கிராமத்தில் சகல ஜீவராசிகள் படைக்கும் பரபிரம்மமான பிரம்மதேவனுடைய ஆலயம் இங்கே நிறுவப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்தை கேரளாவை சார்ந்த வழக்கறிஞர் ஆன்மீக செல்வர் பத்மஸ்ரீ பிரம்மஸ்ரீ கே போஸ் அவர்களால் நிறுவப்பட்டு 2016ஆம் ஆண்டு இந்த பிரம்மலோகம், இந்த பிரம்மா ஆலயத்துடைய பெயரானது பிரம்மலோகம் என்று பெயர் சூட்டப்பட்டு இந்த பிரம்மலோகத்தை 2016ஆம் ஆண்டு 2016 ஏப்ரல் 12ஆம் நாள் இங்கே அடிக்கல் நாட்டப்பட்டு 1 இயர் இவ்வளவு பெரிய ஆலயம், பிரம்மாண்ட ஆலயம் பார்த்து நீங்க பார்ப்பீங்க. இந்த ஆலயத்தை ஒரே வருஷத்துல இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கப்பட்டு 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் 12 அதே நாள் இந்த ஆலயத்துடைய மிக பிரம்மாண்ட கும்பாபிஷேகம் மகா யாகத்தோடு சகல ஒரு கிட்டத்தட்ட 100-150 மேற்பட்ட புரோகிதர்களை வைத்து பிரம்மஸ்ரீ கே சரச்சந்திர போஸ் அவர்களால் இந்த ஆலயம் கும்பாபிஷேகம் செய்யப்படுகிறது. இது ஏன் சொல்கிறேன் என்றால் 10 நாள் கும்பாபிஷேகம், அதாவது ஒவ்வொரு மூர்த்திகள் சுற்றுவராக மூர்த்திகள் உண்டு. அது நவக்கிரகம், நாகதேவதை, கணபதி, முருகன், சபரியப்பன், ஆஞ்சநேயர், விஷ்ணு பகவான், சிவ பகவான், சரஸ்வதி தேவி, லட்சுமி தேவி, சக்தி தேவி, ஒவ்வொரு சுவாமிகளுக்கும் ஒவ்வொரு நாள் மிக பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய கும்பாபிஷேகம் 10 நாள் கும்பாபிஷேகம் நடத்தப்படும். சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராம மக்கள் அனைவரும் இங்கே தரிசனம் செய்தார்கள். இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம ஒரு சிவதேவன் ஆலயம் வச்சுக்கோங்க. இப்போ நானே ஃபர்ஸ்ட்ல சாதாரண ஆலயத்துக்கு வரும்போது பிரம்மதேவனை பார்க்கும்போது முத பார்க்குறேன், முத கேள்விப்படுறேன். பிரம்மதேவனுக்கு 5 தலை உண்டு. ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பஞ்சலோகத்தால் உருவாக்கினேன். 9 அடி உயரம். அது முடிச்ச ஒரு 1000 ரூபாய் இடையில ஒரு மிக பிரம்மாண்ட ஒரு விக்கிரகத்தை பார்க்கும்போது எங்களுக்கே பூரிப்பாரு. அப்போ நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து சிவதேவனை உடனே கூப்பிடுவோம், சக்தி தேவியை கூப்பிடுவோம். நமக்கு தெரியும் அது நடைமுறையில் பழக்க வழக்கங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் பிரம்மதேவனுடைய சிலையை வந்து விக்கிரகத்தை முதல்ல ஃபர்ஸ்ட்ல பார்க்கும்போது அதனுடைய பிரம்மதேவனுடைய அனுக்கிரகம் நமக்கு வந்து எனக்கு கிடைக்கணும். போக போக இந்த பிரம்ம ஆலயத்துக்கு வர இன்றைய தினம் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் நிறைவு பெற்று 6ஆம் ஆண்டில் இந்த நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பிரம்மா ஆலயத்தில் பிரம்மான்னு சொல்லிக்கொள்ளும் பிரம்மாவுடைய அனுக்கிரகத்தை நான் உணர்ந்தேன். பிரம்மாட்ட வர்றது வந்து அது ஒரு அனுக்கிரகம் இருந்தால் தான் பிரம்மா ஆலயத்துக்கு ரசிக்க முடியும், அது வர முடியும். அந்த மாதிரி பிரம்மா ஆலயத்துக்கு நீங்கள் நிறைய பேர் பக்தர்கள் வர தரிசனம் பண்ண. மற்ற ஆலயங்கள் மாதிரி கிடையாது இந்த ஆலயம். இந்த ஆலயத்தில் கதவுகள் கிடையாது, ஒரு வித்தியாசமானது. அது இந்த ஆலயத்துடைய பிரம்மஸ்ரீ சரஸ்வதி போஸ் அவர்கள் சொல்லும்போது ஃபர்ஸ்ட்ல சொல்லும்போது எங்களுக்கு வந்து சிரிப்பா தெரியுது. என்ன இப்படி சார் சொல்றாங்க, பூஜை வேண்டாம், சுவாமி இது அதுக்காவது பூஜாரி தேவையில்லை, அப்படி நிறைய கருத்துக்கள் சார் சொன்னாங்க. தீட்டு கிடையாது. யாரோ ஒரு ஆள் இறந்துட்டா பிரம்மா ஆலயத்துக்கு டைரக்டா இறந்த உடனே நம்ம வந்து ஆத்மா அந்த பாடியை விட்டு பிரிஞ்ச உடனே நம்ம பிரம்மதேவன் படைச்சவர்கிட்ட போய் அந்த ஆத்மா ஏற்றுக்கோன்னு சொல்லணும், ஆலயத்துக்கு வரணும்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்ப எனக்கு புரியல. ஏன்னா நான் பட்டு பழக்க வழக்கங்கள்ல நான் வந்து அந்த குதிரைக்கு ஒரு கடிவாளம் போடுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரே பிரம்மதேவன் அப்படி இருக்கணும். மூலதேவன் அந்த ஆலயத்துக்குள்ள போகக்கூடாது, மூலஸ்தானத்துக்குள்ள போகக்கூடாது. ஒரு பயத்தை உருவாக்கி நம்மளை வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த பிரம்மா ஆலயத்துல பிரம்மா யாரு, நமக்கோட முன்னோர்கள் சொல்லி அவர்கிட்ட வந்து நம்மளுடைய மனசை விட்டு மனம் விட்டு பேச, அதான் என்ன வேணுங்கிறது என்ன மனநிறைவோட அவர்கிட்ட கையேந்தி கேட்கறதுக்கு மட்டும் இந்த ஆலயம் போய் மட்டும் மனம் அந்த பிரேயர் பண்ணி சொல்லுவாங்க. மன சாந்தி கொடுக்கும், அமைதியாக உட்கார்றாங்க, பியூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து மனசு ரிலாக்ஸ். ஒரு நீங்க வாங்க வந்து ஆன்மீகத்தில் இருக்கிற வந்தீங்கன்னா பிரம்மலோகத்தில் கால் எடுத்து வச்சா
அந்த ஆலயத்துக்கு வந்து தென்காசி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சுந்தரபாண்டியபுரம் போற வழியில பாட்டாக்குறிச்சிக்கு அடுத்த ஸ்டாப் கீழே பாட்டாக்குறிச்சி என்ற கிராமத்தில் இந்த ஆலயம் வந்து அந்த பாட்டாக்குறிச்சி வந்து ஜஸ்ட் வாக்கிங் 200 மீட்டர்ஸ் ஒரு ஜஸ்ட் வாக்கிங் வந்தோம்னா இந்த பிரம்மலோகம் அமைச்சிருக்கு. பிரம்மலோகத்தில் எல்லாரும் வரணும், அவங்களுடைய தரிசனம் பண்ணணும், பிரம்மா அருள் வரணும், ஏன்னா எல்லா மக்கள் எல்லாம் சுட்சமா இருக்கணும்னு சொல்லி என்னோட சார்பா நான் வாழ்த்தி நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.